ஓகே. இப்போ பின்னாடி அந்த விளம்பரம்லாம் பண்ணியிருக்கீங்களா? ஆட்டோ பின்னாடி. ம். ஆ வரதட்சணை தேவையில்லை, ம். ம். நகை நட்டு தேவையில்ல, சொந்த வீடு இருக்கு, ஆ. நிலம் இருக்கு. ஆமா. இப்படி எல்லாம் இருந்தும் ஒரு பொண்ணு உங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன் வரலையா? அப்படின்றது தான் இப்போ கேள்வியா இருக்கு. ஆமாண்ணே. ஏன்னா நீங்க பொண்ணு பார்த்து உங்களுக்கு யாரும் பொண்ணு குடுக்கலையா? நான் சொந்த ஊர் வந்து கடலூர் மாவட்டம், திட்டக்குடி வட்டம். ம். அது பக்கத்தில சின்ன கிராமம் ஆவணங்குடி. அது ம். பள்ளக்காவூர் தெருல தான் நான் வாழ்றேன். அந்த ம். ஊர்ல. இப்ப சென்னையில ஆட்டோ ஓட்டிட்டுருக்கேன். அங்க ம். தான் நான் பொறந்து வளர்ந்து படிச்சதெல்லாம் அங்க அந்த ஊர் தான். ம். இப்ப சென்னையில கூடுவாஞ்சேரின்ற இடத்துல வந்து ஸ்டாண்ட்ல ஆட்டோ ஓட்டிட்டுருக்கேன். ம். இங்க ஓலா, ஊபர் சென்னைகள் டி நகர், எக்மோர்லாம் வரேன். ம். பார்க்குறேன். அப்ப அதான் அப்ப பார்க்குற சைடுல தான் அந்த மாரி பதில் சொல்றாங்கல்ல. ம். இந்த மாரி பொண்ணு உங்க வீட்ல ஒரு பொண்ணு கூட இல்ல. என் பொண்ண எப்படி நான் கட்டி குடுப்பேன்? ம். அதெல்லாம் வந்து இல்லைங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ம். அதனால நான் வந்து பொண்ணு பார்த்தாலும், அது வந்து இந்த மாரி என்ன பிடிக்கலன்னு சொல்றாங்க. அ ஒரு மாரி இந்த மாரி ரொம்ப கீழ்த்தரமா நடந்துக்கிறாங்கண்ணே. ம். ஏன்னா அப்படியே புடிச்சிட்டு பேசறதுக்கு கிட்ட போனாலும் நாயேன்றாங்க. அப்புறம் பார்த்து நின்னாலும் துப்புறாங்க. ஒரு ம். மாரி தூன்னு துப்புறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன அந்த பொண்ண ஏமாத்துக்கா பார்க்குறோம். ம். கல்யாணம் பண்ணி அன்பா பார்த்துக்க போறோம். அதுக்கு தேவையானத வாங்கி தர போறோம். நல்லா அன்பா பார்த்துக்க போறோம். இதுக்கு தான் நம்ம ம். பார்க்குறோம். அது அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. அவங்க நம்மள வந்து இன்சல்ட் பண்ணிட்டு போயிடுறாங்கண்ணே. ம். அந்த மாரி தான் இருக்கு. 2வது நீங்க கேட்டது என்னன்னா, அ ஜாதி மதம் தடை இல்லை, வரதட்சணை வேணா, நிறம் முக்கியம் இல்லன்னு நீங்க கேட்டீங்க. ம். இப்படி கேட்டு உங்களுக்கு பொண்ணு கிடைக்கலன்னு நீங்க கேட்டீங்க. என்ன விஷயம்னா, நம்ம ஜாதி மதம் தடை இல்லை, வரதட்சணை வேணாம், நிறம் முக்கியம்னு போட்டிருக்கு. ஆனா முக்கியமா போட்டிருக்காங்க டிகிரி வேணும்னு கேட்கிறேன். ம். ஏன்னா எங்க வீட்ல எங்க அம்மா யாருமே படிக்கல. எங்க கூட பொறந்தவங்க, எங்க அக்கா, தங்கச்சி, எங்க அண்ணன் ராமராஜ், நான் பிரபு யாரும் படிக்கல. எங்க ம். அம்மா சின்ன வயசுல கேன்சர் வந்து இறந்துட்டாங்க. ம். அதனால எனக்கு எங்க வீட்ல எங்க சொந்தக்காரங்க எல்லாரும் படிச்சு நல்ல ஒரு வேலையில இருக்காங்க. சரி. மத்தவங்க நம்ம குடும்பத்தில படிக்கலனாலும் வர்ற மனைவி படிச்சிருக்குன்னு நெனைக்கிறீங்க. இப்ப இருக்க ஜெனரேஷன்ல ஸ்கூல்ல கூட பாருங்களேன், பேரண்ட்ஸ் படிச்சா தான் பசங்களுக்கு அந்த இடத்துல ம். ஸ் இது அட்மிஷன் இதுல தருவேன்றாங்க. ஒண்ணும் தப்பு இல்ல. ம். அதனால வந்து நான் படிக்கல. எங்க அம்மா இருந்தனால, அந்த பொண்ணு டிகிரி முடிச்சு வந்துச்சுன்னா, அது படிச்சு அது எங்க வீட்ல ஒரு டிகிரி முடிச்ச பொண்ணா இருக்கணும்னு ஆசைப்படுறேங்க. அதனால தான் இப்ப டிகிரி முடிச்சவங்க எல்லாரும் என்ன நெனைக்கிறாங்கன்னா, நம்ம தான் டிகிரி படிச்சுட்டோமே, நம்ம வெளிய போனா 20,000 30,000 சம்பளம் இருக்குது. ம். எதுக்கு நம்ம அந்த அண்ணன நம்ம கல்யாணம் பண்ணணும்? ஆட்டோக்காரரு, ம். அவரு நம்ம ஏன் கல்யாணம் பண்ணணும்? அவரு என்ன சம்பாரிப்பாரு? ஒரு நாளைக்கு 100, 200 சம்பாரிப்பாரு. அத வச்சு எப்படி குடும்பத்த ஓட்ட முடியும்? அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அதனால தானே டிகிரி முடிச்ச பொண்ணு எந்த பொண்ணும் கால் பண்ணல, என்ன தேர்ந்தெடுக்கல.